தன்னுரிமை தமிழ் தேசம் என்கிற நூலை எழுதியிருக்கிற அறிஞர் ஐயா ஆணைமுத்து அவர்கள் முன்வைக்கும் தமிழ் தேசம் குறித்து ஆய்வியல் அறிமுக கருத்தரங்கம். இதற்கு தலைமை தாங்கியுள்ள குடத்தொகை அவர்களே, ஆய்வுகளின் தேவை குறித்து பேசியிருக்கிற அண்ணன் மாப்பூர்வந்தன் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய தோழர் தமிழ் முகமது அவர்களே, தம்பி மண்டேலா அவர்களே, நூல் சுருக்கத்தை விளக்கமாக பேசி அமர்ந்திருக்கிற தோழர் பாலசாமி அவர்களே, நூலை பற்றியான ஆய்வியல் அறிமுகம் செய்திருக்கிற தோழர் காஞ்சி அமிர்தன் அவர்களே, அறிவித்திருக்கிற தோழர்களே, சாந்தோர் பெருமக்களே, நேரம் கருதி நான் சுருக்கமாக சில செய்திகளை சொல்லியாக வேண்டும். குறிப்பாக இது இந்த நூல் பற்றியான ஒரு ஆய்வு என்பதை விட இந்த தலைப்பிலே கூட தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆணைமுத்தையா அவர்கள் முன்வைக்கும் தமிழ் தேசம் குறித்து ஆய்வியல் அறிமுகம் அப்படி என்பதாகத்தான் அந்த தலைப்பே உள்ளடக்கி இருக்கிறது. அதனால தமிழ் தேசம் என்பது என்ன அப்படின்னா, பொதுவாக இன்றைக்கு பேசப்படுகிற செய்திகள்ல தமிழ் தேசம்னா ஒரு தமிழராக ஒரு முதலமைச்சர் வருவது அப்படிங்கிறது தான் தமிழ் தேசம் அப்படின்னு கருதுகிறார்கள், சொல்லப்படுகிறது. தமிழர்கள் இந்த நாட்டில் ஆள வேண்டும், பிற மொழியினரெல்லாம் இங்கே வாழலாம், இதுதான் தமிழ் தேசம் அப்படின்றபடியான ஒரு கருத்தும் விளக்கப்படுகிறது. அப்போ தமிழ் தேசம் குறித்தான ஒரு விளக்கமான ஆய்வு நமக்கு தேவை. இந்த தமிழ் தேசத்தை வென்றெடுத்து ஒரு தனி நாட்டை படைக்கப் போகிறோம், அல்லது தன்னுரிமையாக அதை விடுவிக்கப் போகிறோம், தன்னாட்சி அதிகாரம் பெற்ற சுய நிர்ணய உரிமையை நிறுவப் போகிறோம் என்பது பற்றியான ஆய்வுக்குரிய செய்தி இல்லை. தமிழ் தேசம் என்பது ஒரு தெளிவான அரசியல் முடிவுக்கு வருகிற பொழுதுதான் அது தன்னுரிமையா, தனி ஆட்சி உரிமையா, அல்லது சுயநிர்ணய உரிமை என்று சொல்லக்கூடிய தன் தீர்வு உரிமையா என்பது குறித்தெல்லாம் ஒரு முடிவுக்கு பிறகு வர வேண்டிய இடம். இந்த இடத்துல தமிழ் தேசம் குறித்தான செய்தி தான் முதன்மையானதாக மாறுகிறது. அதனால இந்த இடத்துல குறிப்பா தமிழ் தேசம் அப்படின்னு சொன்னாலே அது பெரியாரியத்திற்கு மாறுபட்டதாகவும் பொதுவுடைமை கட்சிகளுக்கு மாறுபட்ட கருத்தும் அப்படின்னு நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல, இல்லை பெரியாரியத்தோடு தொடர்புடையது தான் தமிழ் தேசம் அப்படிங்கிறத நிறுவுவதற்கும், பொதுவுடைமையர்கள் தமிழ் தேசம் குறித்து சரியான பார்வை கொள்ளல அப்படிங்கிறதை அடையாளப்படுத்துவதற்கும் இந்த நூலுக்குள்ளார என்னென்ன அடையாளங்கள் செய்திகள் உண்டோ அதை வெளிப்படுத்துவதற்கான கருத்தரங்கமாகத்தான் இதை நாம் கருதுகிறோம். இதில் குறிப்பாக ஆணைமுத்தையாவுடைய செயல்பாடுகள், அவர் பெரியார் குறித்து எழுதியவை, இதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்த அறிதலுக்குரியவை. இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கிற சான்றோர் பெருமக்கள்ல அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டு கூட அண்ணன் குழந்தைகள் அண்ணன் இருக்கிறாங்க. பெருமைக்குரிய சான்றோர் பெருமக்கள்லாம் நிறைய இருக்கிறீர்கள். அதனால அனைவரும் தெரிந்த செய்தி தான். இருந்தாலும் நாமெல்லாம் தெரியாத பல செய்திகளும் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. 37-38 நடந்த அந்த இந்திய எதிர்ப்பு பேரணி, அதை ஜீவா மறுத்தார் என்கிற செய்தி ஜனசக்தியில ஆசிரியராக எழுதியிருக்கிறது குறித்து வாலாசாமி அவர்கள் ஆழமாக குறிப்பிட்டார். அந்த பேரணியினுடைய முடிவில் மறைமலையடிகளார், சோமசுந்தர பாரதியார், பெரியார் தீர்மானத்தை விலக்கி பேசிய அந்த நிகழ்வு தான் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் தமிழ்நாடு தமிழருக்கென்று அறிவிக்கப்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி. அதுக்கு பிறகு 39 திராவிட நாடு, திராவிடருக்கே என்கிற கருத்து, அந்த திராவிட நாடு கருத்தை கூட அன்றைக்கு இருந்த சென்னை தலைமாநிலம் என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் பிரசிடென்சிக்காக அதில் உள்ளடங்கி இருந்த மாற்று மொழியினரெல்லாம் இணைத்து அதை அடையாளப்படுத்துவதும், அந்த திராவிட நாடு கோரிக்கையை கூட எந்த அளவெல்லாம் வலுவாக அவர் தொடர்ந்து முன்னெடுத்து பேசினார் என்பதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. 39, 40, 42, 44 எல்லாம் திராவிட நாடு திராவிடருக்கே தான். 42 ஒரு முன்முயற்சி எடுக்கிறார். அது ரொம்ப அந்த செய்தி இந்த நூலில் இருக்குது. ரொம்ப அழுத்தமான செய்தி, நம்ம வரலாற்றில் வேற எதுவும் கிடைக்காத செய்தி. அதில் 4 பேர், பெரியார்,
சவுந்தரபாண்டியனார், சாமியப்பா, முத்தையா 4 பேரும் சேர்ந்து 1942 அன்றைக்கு பிரிட்டிஷ் கேபினட் கவுன்சில் என்கிற நிலையில சர் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ் என்பவருடைய முன்னிலையில ஒரு பெரிய ஆய்வு அறிக்கையை முன்மொழிஞ்சு கொடுக்குறாங்க. அதுல பாகிஸ்தானுக்கு நீங்க விடுதலை கொடுக்குறீங்க, அதுபோல திராவிட நாடுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அந்த பிரிட்டிஷ்ல இருந்த இங்க வந்த அந்த 42ங்கிறது விடுதலை அடையாத ஒரு காலம். இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ்னுடைய ஆளுகையிலிருந்து இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பான காலம். அதில் 42 அந்த கிரிப்ஸ் தலைமையில் நடந்த அந்த கவுன்சிலில் போய் பெரியார் வந்து இந்த 4 பேரோட சேர்ந்து அதை கொடுக்குறாரு. அதை ஆய்வு செய்து பார்த்துட்டு அதை ஆணையத்தையா வேற எங்கேயும் நீங்க இந்த குறிப்பை பார்க்க முடியாது. அதன் பிறகு கிரிப்ஸ் குழு வந்து ஒரு 1000 பக்கத்துல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறது. அந்த புத்தகத்துல இந்த திராவிட நாடு கோரிக்கையை மறுத்து 3 காரணிகளை முதன்மைப்படுத்தி ஏன் நாங்கள் திராவிட நாடை ஏற்கவில்லை என்பதாக ஆங்கிலேயர்கள் ஒரு விடை எழுதியிருக்கிறாங்க. அதை அழகாக ஆணையத்தையா இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார். இது ரொம்ப முதன்மையான நூல் என்பதற்கு எண்ணற்ற இந்த மாதிரியான குறிப்புகள் இருக்கிறது. அந்த செய்தி வந்து ரொம்ப முதன்மையான செய்தி. அப்போ அந்த முயற்சி எடுத்திருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் நூலை படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக அதை விட்டுட்டு அடுத்த செய்திக்கு வரேன். அந்த 3 என்ன காரணங்கள்னால மறுத்தார்கள், இது எப்படி அதை ஆய்வோடு அதை குறிக்கிறாருன்றதுலாம் தேவையான செய்தி. அதே போல இன்னொரு செய்தி, பெரியாரையே ஒரு திறனாய்வுக்கு உட்படுத்தி ஆணையத்தையா குறிப்பிட்டார். ரொம்ப கட்டாயம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, நாமெல்லாம் பின்பற்ற வேண்டிய செய்தி. நம்மகிட்ட உறுதி கிடையாது. ஆணையத்தை எழுத நம்மவர்கள்ட்ட உறுதியே இல்லை. பாப்பா ரொம்ப உறுதியா இருக்கிறான். பார்ப்பனர்கள் ரொம்ப அழுத்தமா ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னா, ஒரு கருத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னா மிக அழுத்தமாக இருக்கிறார். அதுக்கு 2 சான்று சொல்லுகிறார். 38 இந்திய போராட்டத்திலையும் சரி, அதன் பிறகு குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்த ராஜாஜியினுடைய செயல்பாடுகள்லையும் சரி, இந்த 2 இடத்துலையும் ராஜாஜி ரொம்ப விட்டு கொடுக்காம, ஏன்னா இந்திய போராட்டம் 38 நடந்த பொழுது, 37 நடந்த பொழுது ராஜாஜி முதலமைச்சர். நீ எவ்வளவுதான் இந்திய எதிர்த்துக்கோ, தாளமுத்து இறந்து போறாரு சிறைக்குள்ளார, நடராசன் இறந்து போறாரு. அப்பெல்லாம் ராஜாஜியினுடைய அறிக்கையெல்லாம் ரொம்ப எவ்வளவு இழிவான அறிக்கை, எவ்வளவு கண்டிக்க வேண்டிய அறிக்கையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியணும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் சும்மா குழப்பு இல்லாதவங்க, வாழ்க்கையில சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாதவங்க எல்லாம் உள்ள வந்து கிடக்குறாங்க இந்தியருக்கு போராட்டம்னு சொல்லிட்டு அப்படின்னு இழிவுபடுத்துகிறார் ராஜாஜி. அவ்வளவு கடுமையான போராட்டம், லட்சக்கணக்கான பேர். இன்றைக்கு கூட இந்திய போராட்டத்துக்கு 1,00,000 பேர் திரளுவாங்கன்னா திரளறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அன்றைக்கு எந்த ஊடக ஏற்பாடும் இல்லாத நேரத்துல, செய்தித்தாள் பெருவாரியா போகாத நேரத்துல, தொலைக்காட்சி இல்லாத நேரத்துல, வானொலியும் பெரிய அளவுல இல்லாத காலங்கள்ல லட்சக்கணக்கான பேர் திரண்டு அந்த போராட்ட எழுச்சியோடு வந்ததை கொச்சைப்படுத்தி பேசுகிற பொழுது மிக பெரும் எழுச்சியெல்லாம் பார்த்தும் அசைஞ்சு கொடுக்காம ராஜாஜி, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் இந்திய எதிர்ப்புடைய இதை பின்வாங்க போறதில்லைன்னு பின்வாங்கல, என்னுடைய பதவியை வேணா நான் தூக்கி போட்டு போறேன்னு பதவி தூக்கி போட்டுட்டு போயிடுறாரு. அதே போல குலக்கல்வி திட்டத்தை நான் கொண்டுதான் வருவேன், நீங்க எவ்வளவு வேணா போராடிக்கீங்க. பெரியார் சொல்றாரு, உங்க வீட்டையெல்லாம் கொளுத்துகிறபடியான சூழல் வரும் அப்படின்ட்டு பெரியார் அறிக்கை கொடுக்குறாரு. அப்ப ராஜாஜி சொல்றாரு, கொளுத்துனா கொளுத்திக்கோ, என் வீட்டை தானே கொளுத்துவ, அதுக்காக குலக்கல்வி திட்டத்தை நான் பின்வாங்கிடுவேனா, வாங்க முடியாதுன்னு அறிவிச்சத இந்த நூல்ல ரொம்ப அழுத்தமா பதிவு செய்திருக்கிறார் ஆனந்தி. அதெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டிய செய்திகள். எவ்வளவு அழுத்தமான அப்ப பெரியார் நிக்கிறாருங்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அதை தான் ஒப்பிட்டு தான் அந்த கருத்தை சொல்றாரு. திமுக காரங்க உறுதியா இல்லை, எவ்வளவோ தன்னுடைய முன்வைப்புகளை அப்படியே பின் வாங்கிக்கிறாங்க. ராஜாஜி அந்த அளவுலையும் குலக்கல்வி திட்டத்துக்காக உறுதியா இருந்து தன்னுடைய பதவியை தான் தூக்கி எடுத்துட்டு போனாரே ஒழிய குலக்கல்வி திட்டம் தவறுன்னு அறிவிக்கல. ராஜாஜி அந்த ஆணையத்தையே அதை பதிவு செய்திருக்கிறார். அப்ப இந்த போலதான எண்ணற்ற நமக்கு தேவையான அடிப்படை செய்திகள். இன்றைக்கு இந்த கருத்தரங்கம் நடக்குது. IITல 2 நாள் மாநாடு நடந்துட்டு இருக்கு. நேற்றும் இன்றும் நடந்து முடிஞ்சிருக்கோம் நேரம் IITல. இந்த மாநாட்டை நேற்று RN ரவி தொடங்கி வச்சிருக்கிறார்.
அந்த மாநாட்டினுடைய தலைப்பு வந்து பாரதத்துக்காக புதுமைகளை உருவாக்குங்கள், உலகை வழிநடத்துங்கள். இதுதான் மாநாட்டினுடைய தலைப்பு. ஐஐடி, சென்னை ஐஐடியில் நடக்குது. இந்தியாவில் 6 இடங்கள்ல தான் ஐஐடி இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஐஐடி தான் இந்தியா மதிக்கக்கூடிய உயர்கல்வி, மேல்நிலை கல்வியில சிறந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம். இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறது ஏபிவிபி. தொடங்கி வச்சது ஆர்.என். ரவி. மாநாட்டில் பங்கெடுத்தவர்கள்லாம் இந்த பேர்களை படுத்துகிற பாருங்களேன். தர்மேந்திர பிரதான், கல்வி அமைச்சர். இப்போ ஜோஹோ நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வேம்பு, துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி, ராம்போ சிமெண்ட் நிறுவனர் வெங்கட்ராம ராஜா, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், நமக்கு தெரியும் ஜி.ஆர். சுவாமிநாதன் பற்றி. அப்புறம் ஆரிய வைத்திய பார்மசி நிர்வாக இயக்குனர் தேவிதாஸ் வாரியார் என்றாலும் ஒரு பார்ப்பான். சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோட்டி. இவங்களோட சேர்ந்து ஏபிவிபியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பு செயலாளர் அகிலேஷ் சௌகான். ஏபிவிபிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இத்தனை பேர் இந்த மாநாட்டில் கலந்துருக்காங்க. ஆர்.என். ரவி நேற்று ஆர்.என். ரவி இந்த மாநாட்டை தொடங்கி வச்சு பேசின பேச்சு ரொம்ப முதன்மையான பேச்சு. என்ன பேச்சு? வேதங்கள் தான் அந்த நாடு, தர்மம் தான் அந்த நாடு. என்ன தர்மம்? வர்ணாசிரம தர்மம் தான். என்னைக்கு பிறகு? 2000 ஆண்டுகளுக்கு பிறகு பெரியாரெல்லாம் போராடி, பெரியாரிய இயக்கங்கள் போராடி, நாங்கள் தான் இந்த நாட்டில் பெரிய மார்க்சியவாதிகள்னு போராடுகிற பொது உடைமை கட்சிகள்லாம் போராடிக்கிட்டு எல்லாரும் குடிமைப்பிடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வேதம் தான் இந்தியா, வர்ணாசிரம தர்மம் தான் இந்தியா, இதை எவனாவது ஏற்றுக்கலையா அவன்லாம் பிளவுபடுத்துகிற சக்தி. இதுதான் நேற்றைய பேச்சு ஆர்.என். ரவி. கொஞ்சம் எடுத்து பாருங்க, எவ்வளவு கொடுமையான திட்டத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். நம்ம அவர்கள்ட்ட என்ன இருக்குது, என்ன அறிவு இருக்குது, என்ன செயல்பாடு இருக்குது? இது 12ஆம் வகுப்பினுடைய பாட புத்தகம். இப்ப நடைமுறையில் இருக்கிற பாட புத்தகம். அறவியலும் இந்திய பண்பாடும் இதுக்கு தலைப்பு. இந்த அறவியலும் இந்திய பண்பாடும்ல முழுக்க இந்த உள்ளடக்கத்தை மட்டும் படிக்கிறேன். அந்த உள்ளடக்கத்துல ஒவ்வொன்றுத்துக்கும் 40 பக்கம் 50 பக்கம் விளக்கம். முதல்ல இது இந்திய பண்பாட்டின் இயல்புகள், 2வது வேற்றுமையில் ஒற்றுமை, வேதகால பண்பாடு, இந்திய பண்பாடும் சமயங்களும், இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை, பக்தி இயக்கம், சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், யோகா உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள், இந்திய பண்பாடும் சுற்றுச்சூழலும், உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை. முதல்ல உனக்கு என்ன இந்திய பண்பாடுனா என்ன? ஏதாவது இந்திய பண்பாடை யாராவது சொல்ல முடியுமா? இந்த புத்தகத்தை எழுதினாங்களே, இது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறது 4 ஆண்டா திராவிட மாடல் அரசு, ஆரியத்தை எதிர்த்த அரசு. என்னத்துக்காக அதை வெளியிட்டு இருக்கிறீங்க? முழுக்க வேதத்தை ரொம்ப உயர்த்தி பேசக்கூடியது. நம்ம பேசிக்கலாம், இந்துன்னா அங்கிருந்து வந்தவன், சிந்துல இருந்து வந்தவன், இந்துன்னா இது அது இதுன்னு. இவன் ஒரு விளக்கம் கொடுக்குறான் இந்துன்னா என்னன்னு. இந்த இந்துன்னா என்னன்னு இவன் கொடுத்துருக்கிற விளக்கம் தான் 12வது படிக்கிற பசங்களுக்கெல்லாம் தெரியுது. நம்மெல்லாம் இங்க வந்து நமக்கு அடுத்த தலைமுறை எல்லாம் தமிழ்னு தெரியாது, தமிழ் தேசம்னா தெரியாது, தமிழ்நாடுன்னா தெரியாது. ஆனா இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இவன் தான் இந்துங்கிறதுல என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறது. இந்த இந்துங்கிறதுக்கு அவன் சொல்லக்கூடிய அந்த ஒரு இதை பாருங்க. இதை தமிழ்நாடு அரசு வெளியிடுதுன்னு பார்த்துக்குங்க. எதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு 2019 தான் இந்த புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. ஆனா 2019 எதுக்கு இன்னைக்கு வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறீங்களே? எதுக்கு? தூக்கி அன்னைக்கே அடிச்சிருக்க வேண்டாவா? நம்முடைய தமிழ் பாட புத்தகத்தை எவனாவது ஒரு பார்ப்பனிய பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலையோ ஐஐடிக்குள்ளாரையோ அல்லது சிபிஎஸ்சி பாடத்திட்டத்திலேயோ வச்சிருப்பாங்க. சிபிஎஸ்சி படிக்கிற பையனுக்கு ஏதாவது தமிழ் தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய வரலாறு அங்கே சொல்லப்படுகிறதா? என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அப்ப என்ன அளவுக்கு இவங்க வந்து எதுக்காக இந்த இது? ஒரே ஒரு நொடி. இந்து என்னும் சொல்லுக்கு பொருள், அந்த பொருளை பார்க்கும் போதே அவனுடைய இது தெரியும். இந்து அல்லது ஹிந்து என்ற சொல்லை
சிம் தூ என்று பிரிக்கலாம். சிம்னு தூன்னு பிரிக்கலாம். இதுதான் பாடம் சொல்லி கொடுக்குதுங்க 12வது. நம்ம இங்க சண்டை போட்டுக்கலாம் அந்த அரங்கத்துக்குள்ளார ஒரு 20-30 பேர். ஆனா 12வது தமிழ்நாடு பூரா படிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்கள்ட்ட இதுதான் அரசியலா செய்தியா உள்ள போகுது. நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம உட்காந்து விளக்கம் சொல்ல முடியாது. அவனுக்கு இதான் பாடம். ஹிம் தூ அப்படின்னு 2ஆ பிரிச்சுக்கிட்டு, ஹிம்னா ஹிம்சை செய்யறவன், ஹி அப்படின்னா ஹிம்சை செய்யறவன், தூன்னா துக்கிப்பவன். அதாவது ஒரு உயிர் ஏதோ ஒரு காரணத்துல தொல்லப்படுது, இம்சைப்படுது. அதை அவன் விளக்குறான் பாருங்க. ஒரு உயிர் எந்த காரணத்தினாலாவது துயரப்படுவதாக இருந்தால் அந்த துயரத்தை தனக்கேற்பட்ட துயரமாக கருதி, ஏதோ ஒரு உயிர் துன்பப்படுது, அதை தனக்கேற்பட்ட துன்பமாக கருதி அதை அகற்ற முன்வருகிறவன் தான் இந்து. சிம்னா துன்பப்படுவது, துயரப்படுவது, தூன்னா துக்கிப்பவன். அதாவது அந்த துயரத்தை தனக்கேற்ற துயரமாக கருதி அதை நீக்கிறான் பாருங்க, அவன் தான் ஹிந்து. முழுக்க முழுக்க நீ இந்த வரிக்கு வரி அதுல இதை படிச்சுட்டு இந்த தீட்டு கொளுத்தணுங்கிற உடச்சு எறியணுங்க. எதுக்கு திராவிட அரசுனா என்னையா திராவிடம்? எது திராவிடம்? ஆரியத்தை எதிர்க்கிறாருன்னா திராவிட மாடல்னு பேசுங்க. ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு திராவிட மாடல் தேவையில்லை. எவ்வளவு கொதிப்பா இருக்குது. ஒரு பெரியார் இல்ல 100 பெரியார் வந்தா கூட சரியாகாதுன்னு நினைக்கிறாங்களே, சொல்றாங்களே, அதுதான் இங்க நடக்குது. அவ்வளவு கொடுமை நடந்துட்டு இருக்குது. எந்த காலத்துல யார் போய் மாத்த போறோம்? இவர் போய் வடநாட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தது சொன்னார்ல, அவன் கொடியாக நட்டுட்டான். இவன் மூளையில எல்லாத்தையும் மூளையை கழட்டி வச்சுட்டான். தமிழ்நாட்டுல ஒரு அடுத்த தலைமுறை பசங்கிட்ட கூட மூளையில் வர தேடி பார்த்தீங்கன்னா தமிழ் உணர்ச்சியோ, தமிழ் மான உணர்ச்சியோ, தமிழ் நாட்டு உணர்ச்சியோ, தமிழ் இன உணர்ச்சியோ இல்ல. இதுல என்னத்த தமிழ்நாடு விடுதலை, தமிழ்நாடு தன்னுரிமை, இதெல்லாம் நமக்கு என்ன? நீங்க உட்காந்து பொழுது போகாம நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கிற இடமா? எதுக்கு இந்த தருக்கம்? இதுல ஒவ்வொருத்தவனும் என்னது, ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அலையறான். விஜய் பின்னாடி லட்சக்கணக்கான பேர் சுத்திட்டு திரியிறான். இதுல நம்ம இந்த கூட்டத்துக்குள்ளார ஒரு 30-40 பேரை சேர்க்கறதுக்குள்ளார போகும்போது இவங்களுக்கு விளக்கம் சொல்லி உங்களுக்கு படிப்பினை ஏற்றி எந்த காலத்துல என்ன நடக்க போகுது? ரொம்ப பொறுப்புணர்ச்சியா சிந்திக்க வேண்டிய காலம். இழந்து போயிடுவோம், எல்லாவற்றையும் இழந்து போயிடுவோம். தனித்தமிழ்நாடெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், நமக்கு அதுதான் இலக்காக இருக்கலாம். ஆனா அந்த இலக்கை பற்றியான பேசுவதற்கு முன்னாடி நமக்கு ஒரு மான உணர்ச்சி வேணும். தமிழ்னு ஒரு மான உணர்ச்சி வேணும், தமிழ் இனம்னு ஒரு மான உணர்ச்சி வேணும், தமிழ் நாடுன்னு ஒரு மான உணர்ச்சி வேணும். திராவிடம் என்பது ஒரு பெருமைக்குரிய ஆரியத்தை எதிர்க்கிற ஒரு கோட்பாட்டு உணர்வுன்னு புரிதல் உணர்வு வேணும். தனித்தமிழ்நாட்டு உரிமைக்கான உணர்ச்சி வருகிற போது பார்ப்பனியத்தை எதிர்க்காமல் எதையுமே சாய்க்க முடியாதுங்கிற தெளிவு வேணும். பார்ப்பனியத்தை எதிர்ப்பது ஒன்றுதான் இன்னைக்கு ஒரே வழி. பார்ப்பனியம் என்பது இந்தியாவாக இருக்கிறது. இந்தியா என்கிற ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள்ளார இந்து பண்பாடு, இந்திய பண்பாடு, நாமெல்லாம் இந்தியன், இந்திய வரலாறு இப்படின்னு பேசப்பட்டு இருக்குது. இதுல எந்த சொல்லையுமே நம்ம எடுத்துக்க முடியாது. இந்தியா என்பதோ இந்தியன் என்பதோ ஏற்றுக்கொள்ள முடியாத, மறுக்க வேண்டிய ஒரு அடிப்படை சொல். நாமெல்லாம் இந்தியன் இல்லை, வெளிப்படையா அறிவிக்கணும். நம்மளாம் தமிழர்கள். தமிழ்நாடு அரசு அருள் கூர்ந்து இதை முன்னெடுத்தாகணும். தமிழர்கள், நம்முடைய தேசிய இனம் என்ன? இந்தியன் இல்லை, தமிழன் தான். இந்திய அரசியல் சட்டத்தின்படி நீ இந்திய குடிமகன் எழுதிக்கோ, என்னை தமிழன்னு தான் பதிவு செய்யணும். ஒரு மலையாளி தான். இந்த ஒன்றை செஞ்சதுன்னா போதும். இது திராவிட மாடல் அரசுக்கு ஒரு பெரிய வெற்றி. அதை செய்வதற்கு ஒரு துணி வேணும். இல்ல நீ எதிர்த்து நின்று பேசுறிய, நாம் தமிழர்னு கை உயர்த்துறேன், நீ சொல்லு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நான் இந்தியன்னு எழுத மாட்டேன், தமிழன் தான் எழுத போனேன், அதை சொல்ற துணிவாக இருந்தா பெரியாருக்கு அந்த துணிவும் இருந்தது, அந்த செயலும் இருந்தது. தமிழ்நாடு நீங்களாக இந்திய பட எரிப்பு யாருங்க வரலாற்றுல செஞ்சா? இன்னைக்கு சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? தமிழ்நாடு நீங்களாக இந்திய பட எரிப்பு. அவர் 1938 தொடங்கி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரும்பாடுபட்டு போராடி ஒவ்வொரு இடத்துலையும் தான் எடுத்துக்கொண்ட கொள்கையை கொஞ்சம் கொஞ்சமாக செழுமைப்படுத்துறார். தப்புன்னு நினைச்சதை, நேற்று வரைக்கும் தப்புன்னு நினைச்சதை இன்னைக்கு வெளிப்படையா சொல்றார். நான் நேற்று வரைக்கும் அப்படி கருதிட்டு இருந்தேன்,
எனக்கு சொல்லப்பட்ட செய்திகளிலிருந்து, நான் படித்து கொண்ட செய்திகளிலிருந்து நான் அப்படி கருதினேன். 56 வரைக்கும் திராவிட நாடு 1939 இருந்து 56 அறிக்கை விட்டார். நான் இந்த தெலுங்கனையும் கன்னடனையும் நம்பினேன். திராவிட நாட்டுக்காக போராடுவார்கள்னு நம்பினேன். அவர்களை நம்பி பயன் இல்லை. அவர்கள் இனிமேல் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். அதையும் சொல்றார், அவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். இனி தமிழ்நாடு தமிழருக்கே என்பதுதான் ஒரே விடிவு. எனவே தமிழர்களே, தமிழ்நாடு தமிழருக்கே என்று பச்சை குத்தி கொள்ளுங்கள். தமிழ்நாடு தமிழருக்கே என்று மாணவர்களே வில்லை அணிந்து கொள்ளுங்கள் அறிவிக்கிறார். அடுத்த நாளே முத்துசி குருசாமி அவருடைய ஒரு நெசவாளர் பணியை எடுத்துக்கொண்டவர் புடவைகள்ல வேட்டிகள் எல்லாம் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு நெசவு செய்து அதை விற்பனை செய்யறாரு. இன்னைக்கு கட்சி கொடி போட்டுக்கிட்டு வேட்டி கட்டுற மாதிரி அன்னைக்கு தமிழ்நாடு தமிழருக்கேன்னு போட்டுக்கிட்டு செஞ்சாங்க. அறிவிப்பு செய்கிறார். தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக உறுதியா இல்லையா? நீங்க ஏற்றுக்கொண்ட செய்திலாம் என்ன ஆச்சு? நம்ம ஏற்றுக்கொண்ட செய்திகள்ல கொள்கைகளை உறுதியாக இல்லை என்று சொன்னா பார்ப்பனியம் நம்ம தலைமையில ஏறி நம்மளை நசுக்கி அழிச்சிட்டான். ஒண்ணுமே இல்லை. தமிழக வரலாறு ஏன் அறிவியலும் தமிழக பண்பாடும் எழுத முடியாதா? ஒரு புத்தகத்தை கொண்டு வர முடியாதா? இந்திய பண்பாடுன்னு உங்களுக்கு என்ன அதை பத்தி அக்கறை? அந்த இந்திய பண்பாடு நீங்க ஒரு பாடத்திலையும் வேத பண்பாடுங்கிறதுல முடிக்கும் போது என்ன எழுதுறாங்கன்னா, இந்திய பண்பாடுன்றது சமயம் சார்ந்த பண்பாடு தான். வேதங்கள் இல்லாம இந்தியாவே இல்லை. தெளிவா இன்னைக்கு ஆரம்பி நேற்று பேசுனது என்னவோ அத்தனையும் இந்த பாட புத்தகத்துல இருக்குது. அப்ப பெரியாரியம் என்பது எதோட முடிஞ்சு போச்சு? பெரியாருடைய 73வது காலத்தோட முடியுது. பாவலரேறு எடுத்துக்கொண்ட தனித்தமிழ்நாடு அரசியல் என்பது அவருடைய காலத்தோட முடிஞ்ச மாதிரி தான் செய்திகள் புத்தகங்கள்லையும் அதனுடைய நம்மள்கிட்ட சின்ன சின்ன அமைப்புகளுடைய குரல்கள்லையும் ஒழிச்சிட்டு இருக்குது. ஆனா ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறவர்கள்லாம் பெரியார் பேரை பயன்படுத்துபவர்களாக, அம்பேத்கர் பேரை பயன்படுத்திக் கொள்கிறவர்களாக அல்லது மார்க்சியத்தின் பேரை பயன்படுத்திக் கொள்கிற பொதுவுடைமை கட்சிகளாக இருக்கிறதே ஒழிய யாரும் அந்த கொள்கைகளை கோட்பாடுகளை நிலைநிறுத்தல. ஆணைமுத்தையா தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் அவர் எப்படி பெரியார் அப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஆணைமுத்தையா அவரும் அதே கொள்கையில உறுதியா இருந்தார். ஆனா அவர் எடுத்துக்கொண்ட பரப்பு அதிகம். இடஒதுக்கீட்டுக்காக ஒரு பக்கம் கடுமையா போராடினாரு. தோழர் குறிப்பிட்டார். அவர் இங்க இருந்து பஞ்சாப் போறாரு. பஞ்சாப்ல போய் அவருக்கு ஒரு மிகப்பெரும் ஆங்கில புலமை வாய்ந்தவர் இல்லை. ஆனாலும் அவர் அறிந்த ஆங்கில புலமையோட அந்த பஞ்சாப்ல போய் பேசுறாரு. அவங்க கலிஸ்தான் விடுதலை போராட்டத்தினுடைய கருத்தரங்கத்துக்கு கூப்பிடுறாங்க ஆணைமுத்தையாவை. அங்க போய் பேசுறாரு. நீங்க பேசுவதெல்லாம் கலிஸ்தானாக இருக்கிறது. கலிஸ்தான் என்கிற கோரிக்கை தவறு. அவர் பேசுறார். பஞ்சாபினுடைய விடுதலை போராட்டத்தை முன்னெடுங்க, நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். எவ்வளவு அழுத்தமான பேச்சு. அதே மாதிரி அசாம்ல போய் தோழர் குறிப்பிட்டார். கூர்க்லாண்டுன்னு அவர் பேர் என்ன, சுபாஷ் கெய்சிங் முன்னெடுத்த போராட்டம். அந்த கெய்சிங் முன்னெடுத்த போராட்டத்தை போய் சந்திக்கிறார் ஆணைமுத்து. அதே போல அங்கேயும் கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தோழர் குறிப்பிட்டார். காட்டில் போய் உட்கார்ந்து கலந்து பேசினாங்க. 1986 தோழர் தமிழரசன் இருந்துட்டு இருந்த நேரம். 83ல புலவர் கலிபெருமாள் வெளியே வராரு. அதன் பிறகு உட்கார்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குகிறாங்க, தமிழக மக்கள் விடுதலை முன்னணின்னு. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே அதுதான் முதன்மை. அதுல பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய கருத்தாளர்கள் ஒன்றிணைகிறாங்க. அந்த ஒருங்கிணையினுடைய முயற்சி தான் தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி. அதுல பாவலரேறு ஐயா இருக்கிறாரு, ஆணைமுத்தையா இருக்கிறாரு, சாலையார் இருக்கிறாரு. தமிழ்நாடு பொதுவுடைமை கட்சியின் பேர்ல புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன். இந்திய பொதுவுடைமை கட்சி சார்பில் SN சானா நாகராசன், மற்ற அந்த குழுவினர்லாம் இருக்கிறாங்க. இந்த 5 பேரும் சேர்ந்து சத்தியமங்கலத்துல SN நாகராசனுடைய தோட்டத்துல உட்கார்ந்து பேசின செய்தி அந்த கூட்டணி. அது வெளிப்படையா தமிழ் நிலத்துல வந்திருக்கிறது. அன்றைக்கு ஐயா ஆணைமுத்தையாவும் அதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி தான் அது. கூட அவர்களுடைய ஒரு பெரும் முயற்சி. யார் எடுத்திருக்கணும், யார் நாங்க பெரியாரியவர்கள் அப்படின்னு சொல்லுகிறோமோ அவர்கள் எடுத்திருக்கணும். எல்லாரும் பெரியாரிய தோழர்கள் பெரியாரியத்தை முன்னெடுக்காததுனால வந்த பின்னடைவு.
மார்க்சிய தோழர்கள் மார்க்சியத்தை சரியாக முன்னெடுக்காதனால வந்த பின்னடைவு. அதே போல தமிழ் தேசிய அரசியலாளர்கள் தமிழ் தேச அரசியலை சரியாக முன்னெடுக்காதனால வந்த பின்னடைவு. இவை மூன்றும் சரியாக முன்னெடுக்கப்படும்னா பார்ப்பனியம் வெல்ல முடியாது, ஆரியம் வெல்ல முடியாது. இந்த மூன்றும் சரிவர நடக்கல. தமிழ் தேசம்னு பேசி சிபிஎம் முதல் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக பேசிட்டு இருந்தவர் மணியரசன். 65, 67க்கு பிறகு சிபிஎம்க்கு போயிடுறார், மார்க்சிய பொது உடைமை கட்சிக்கு. அதுக்கப்புறம் 80களில் 90, 87, 88, 90களில் மீண்டும் தமிழ் தேசத்தை நோக்கி வரார். வந்தவருக்கு திடுமன ஒரு மீண்டும் பார்ப்பனிய நிழல் படிஞ்சு தமிழ் இந்துன்னு அறிவிக்கிறார். இது என்ன தமிழ் இந்து? அது எதை கெடுக்கிறீங்க? யாருக்காக? யாரோ ஒரு அரம்பர், இந்த ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு அரம்பத்தனம் பண்றாரு, கத்தியை வச்சுக்கிட்டு சுத்துறாரு. தமிழ் தேசம் தான் தமிழ் தேசம் இப்ப போராடுங்க, தமிழ் தேசத்துக்காக போராடுங்க, வேணான்னு சொல்லலையே. அந்த அரம்பத்தனை செஞ்சுக்கிட்டு போற வரவங்களெல்லாம் வழிப்பறிக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருந்தவர் ஒரு பெரிய கொள்கையாளர் மாதிரி நினைச்சுக்கிட்டு தமிழ் தேச பேரியக்கம் அறிக்கை கொடுக்குது அவருக்காக. ஏன் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடிட்டு எண்ணற்ற பேர் சிறை செல்றோம், போராடுகிறோம், அவங்களுக்கு யாராவது தமிழ் தேச பேரியக்கம் இன்னைக்கு அறிக்கை கொடுத்துறதா? மணியரசன் அறிக்கை கொடுப்பாரா? ஏர்போர்ட் மூர்த்திக்கும் உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? அதுக்கு போய் நீங்க ஒரு கண்டன அறிக்கை கொடுப்பீங்களா? என்ன அரசியல் நடக்குதுங்க? ஆக தமிழ் தேச அரசியலை பேசுகிறவர்களுக்கு ஒரு ஊதிய நோக்கம், பணம் பண்ற நோக்கம், கொள்ளையடிக்கிற நோக்கம், முதலமைச்சராக வருவதற்கு ஆசையும் பேராசையும் நடந்துட்டு இருக்கு. தமிழ் தேச பேரியக்கம் சொல்றதை விட தமிழ் தேச பேராசை இயக்கம்னு வேணா சொல்லிக்கலாம். அவ்வளவு இழிவாக இருக்குது. அதே மாதிரி பெரியார் இயக்கத்தையும் நம்ம பேசித்தான் ஆக வேண்டி இருக்கிறது. தமிழ்நாடு தமிழருக்குன்னு சாகர காலத்துல 6 நாள்ல இறந்து போறாருங்க பெரியார். 1973 டிசம்பர் மாதம் 19 இறுதி பேருரை. 2000 மைலுக்கு அப்பாற்பட்ட நீ யாரோ நான் யாரோ பேச முடியல, திக்கு திக்கா பேசுது, வயிறு வலிக்குது, ஐயோங்கிறாரு. இடையில 2000 ஆண்டு மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற நீ யாரோ நான் யாரோ, உன்னுடைய பண்பாடு வேற, என்னுடைய பண்பாடு வேற, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, பேசாம விட்டுட்டு போ. அந்த குரல்ல 6 நாள் கழிச்சு இறக்கக்கூடிய ஒரு பெரும் தகை அறிவிக்கிறாரு. அவர் இறந்த பிறகு தமிழ்நாடு தமிழருக்கே வருது. 2 ஆண்டுல அந்த தமிழ்நாடு தமிழருக்கேவை அழிச்சிடுறீங்க. எதுக்கு அழிக்கிறீங்க? பெரியாருடைய கொள்கை நாங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு வரைக்கும் என்ன தயக்கம்? இந்த தயக்கங்கள் தான் நம்மளை பின்னடைய வச்சது. ஒரு பாப்பா கூட இன்னைக்கு வரைக்கும் பூணூல் அவுக்கலையே. ஒரு முறை பாவலரர் ஐயா, வீரமணி ஐயா எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற அந்த நேரம், அந்த நேரத்துல விடுதலை எழுப்புறதுக்கு வராரு. ரொம்ப முதன்மையான நேரங்கள் இதெல்லாம். எவ்வளவு ஆணித்தரமா பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க, நம்ம எவ்வளவு மெலிவா இருக்கிறோம் பார்த்துக்குங்க. தமிழ்நாடு விடுதலை உணர்ச்சிக்காக பாவலரர் ஐயா கிட்ட தனித்தமிழ்னா ரொம்ப அழுத்தமான மொழி இனம் நாடுன்னு அவர் அடையாளப்படுத்தி கொண்ட நேரம். இப்பொழுது அவருடைய மறைவு காலம் வரைக்கும் அதே தான். மொழி வாழ்ந்தாதான், மொழி உரிமை பெற்றாதான் இனம் உரிமை பெறும், இனம் உரிமை பெற்றாதான் நாடு விடுதலை அடைய முடியுங்கிற அடிப்படை கொள்கை உடையவராக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க போராட்டத்தோடு இருந்து அதற்காக பல இன்னல்களை ஏற்று சிறைப்பட்டு வாழ்ந்தவர். வீரமணி ஐயாட்ட இதை சொல்றார், ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா இந்த கடவுள் கொள்கை மறுப்பு கொள்கை கூட கொஞ்சம் காலத்துக்கு நிறுத்தி வைங்க. ஏன்னா கடவுள்ல விரும்புறவங்க கூட தமிழ்நாடு உரிமைகளுக்காக வருவான், அதனால நிறுத்தி வச்சிருங்க. நம்ம தமிழ்நாடு உரிமை பற்றி பேசுவோம் யா, மற்றதெல்லாம் பார்த்துக்குவோம் யா, அதோட நீங்க என்ன எடுத்தாலும் நான் உங்க கூடயே வரையா அப்படின்னு சொல்லிதான் அந்த 2-3 ஆண்டுகள் மிகப்பெரும் நெருக்கம். அந்த நேரத்தில் தான் மனு எரிப்பு போராட்டம் பாவலர் கலந்து கொள்றாரு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் விடுதலை அலுவலகத்துல இருக்கிற பொழுது இந்த சூழல் நடக்குது. அந்த நேரத்துல அங்க வராரு. வருகிற பொழுது ஒரு தர்க்கம், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல பேசுறாரு. அப்ப ஒரு கேள்வியை வீரமணி கிட்ட கேட்கிறாரு, என்ன நீங்க சும்மா பாப்பான்னு இருக்கிறீங்க? அப்ப ஒரு தர்க்கம் உச்சத்துக்கு போகுது. அப்ப ஆமா என்னன்னாலும் நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க உங்க
பூணூல் எடுக்கிறீங்களா பேசாம? எதுக்கு எடுக்கணும்? பூணூல் போட்டா என்ன? ஆமா, அதுதான் நீங்க சரி நாங்க எல்லாரும் போட்டுக்குங்க, அதுக்காக நான் ஏன் பூணூல கழட்டணும்னு இல்லையே. உங்களுக்கு விரும்பினா நீங்க போட்டுக்குங்க, நான் கழட்ட மாட்டேன் அப்படின்னு. அப்ப எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு பாருங்க. ஆணையத்தையா குறிப்பிட்டது மாதிரிதான் பார்ப்பனர்கள் அவர்களுடைய பிடிமானத்தில் எப்பொழுதும் விட்டு கொடுப்பதில்லை. ஒரு பாப்பானாவது தமிழ்ச்செல்வன் பேர் வச்சுக்கிற பாப்பான பாப்பறீங்களா? நம்மால் பேர் வச்சுக்கிறோம். யாராவது தமிழ் பெயர்கள் அல்லாத சமஸ்கிருத பெயர்களை, அதான் தோழர் கூட குறிப்பிட்டார், சமஸ்கிருத பெயர் சூட்டிக்கிறதுல என்ன எவ்வளவு பெரிய அடிமைத்தனம், ஆரிய கருத்தாடல்களை ஏற்பதில் எவ்வளவு பெரிய அடிமை போக்கு. ஆரிய கருத்தாடல்கள் இல்ல, என்னுடைய கடவுளுக்கு தமிழ் பேர் இல்லாத கடவுள் எனக்கு தேவையில்லை, தூக்கி எறிங்களேன். அப்படியான ஒரு தமிழ் பற்றாளர்கள் இருந்ததுன்னா இன்னைக்கு மாறிடும். நாம் தமிழர்னு கை உயர்த்துறீங்க, சுப்பிரமணிய சுவாமி கோயில்னு இருக்கக்கூடிய திருச்செந்தூர் கோயில்ல போய் உங்க மகனுக்கு மொட்டை அடிக்கிறீங்க. நீ அதே திருச்செந்தூர் கோயிலுக்குள்ளார நுழைஞ்சு நீ சுப்பிரமணிய சுவாமி கோயில்னு இருக்கிறத அழிச்சிட்டு முருகன் கோயில்னு மாத்து நான் இங்க மொட்டை அடிக்கிறேன்னு ஒரு தர்க்கமாக இருக்கணும்ல. அப்ப பாப்பானுகிட்ட போயிட்டு நீங்க அடி பண்ணிக்கிறீங்க. ஒரு பாப்பா உங்க தமிழ்கிட்ட என்னைக்காவது அடி பண்ணிருக்கிறானா? என்ன உணர்ச்சி இருக்குதுங்க? தமிழ் மான உணர்ச்சி இருக்குதா? தமிழன்னு ஒருத்தன் பேசிக்கிட்டா தமிழன்னு பொருள் இல்லை. அந்த தமிழன்னு சொன்னா ஆரியத்தை எதிர்க்கணும், இந்தியத்தை எதிர்க்கணும், தமிழ் பண்பாடுன்னு வாழணும், தமிழ் மொழியை காக்கணும், தமிழ் நாட்டு உரிமை பேணணும். அதுதான் தமிழன். அதே போல பொது உடைமைன்னு சொன்னா பொது உடைமை எப்படி நிலைநாட்ட போறீங்க? இந்திய அளவுல பொது உடைமை நிலைநாட்ட முடியாதுன்னு 1942க்கு முன்னாடி தோழர் எடுத்து காட்டினார். முன்னாடி இதே பொது உடைமை கட்சி சொன்னதா இல்லையா? ஒரே நேரத்தில் தொடங்கப்பட்டது. 1925 தான் தொடங்கினது. இந்திய பொது உடைமை கட்சியும் RSSம் தொடங்கிய ஒரே காலம். ஆனா RSS இன்னைக்கு இந்தியாவை கட்டி ஆண்டுட்டு இருக்கிறான். இந்திய பொது உடைமை கட்சி இந்தியாவில் தேஞ்சு கழுத தேஞ்சு கட்டரும்பாயி, அதுவும் தேஞ்சு சித்தரும்பாயி, ஒண்ணுமில்லாம போன கதையா தேஞ்சு போச்சு. ஏன்? கொள்கை தேய்மானம். 42ல நாங்கள் விடுதலை பெற்றா, இந்தியா விடுதலை பெற்றாலும் எல்லா சுயநிர்ணய உரிமைக்காகவும் போராடுவோம், தமிழ்நாடு தனியா கேட்டா நாங்க போராடி பெற்று கொடுப்போம்னு தீர்மானம் போட்டிருக்குதா இல்லையா பொதுவுடைமை கட்சி? அப்ப உங்க அரசியல் உடைபடுது. அதேதான் பெரியாரியம் விழுந்து கிடக்கிறது. மார்க்சிய கட்சிகளால் மார்க்சியம் விழுந்து கிடக்கிறது. தமிழ் தேச கட்சிகளால், தமிழ் தேசம்னு பேசிட்டு இருக்கிற போலி கட்சிகளால் தமிழ் தேசியம் விழுந்து கிடக்கிறது. இது மூணுத்தையும் வீழ்த்தி விட்டு நம்ம எப்படி ஆரியத்தை வெல்ல முடியும்? ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தேர்தல் அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம், திமுக, திராவிட நாடு, திராவிட இதுன்னு அது ஒன்னாவது கட்டிட்டு கிடக்குது. அது கத்துறது உண்மை இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அதை கத்திட்டு கிடக்குது. ஆனா இவங்களுக்கு நோக்கம் என்ன? அதை அறுத்துடணும். அதற்க நீ நெக்கிறதுக்கு நிலம் இல்லாம கிடக்குறிய, உனக்கு அரசியலும் இல்லாம பெரியாரையும் காக்க முடியல, அம்பேத்கரையும் காக்க முடியல, மார்க்ஸையும் காத்துக்கிட்டு இல்லை. இப்ப அவங்கள அறுத்து தள்ளுறதுதான் அவங்களுக்கு வேலையா? நீங்க உங்களை நிறுத்துங்க. இதான் பெரியாரியா? நிறுத்தி காட்டுங்க. RSS உறுதியா நிக்கிற மாதிரி திராவிடர் கழகம் ஒரு பெரு அரணா நின்று இருக்கணுமா வேணாமா? திமுகவுக்கு பேசுற அளவு கூட திராவிடர்கள் பேசுறது கிடையாது. அப்புறம் எப்படி தமிழ்நாடு தமிழருக்கே வரும்? தமிழ் தேசம்ங்கிற சொல்லாடல் வரும், தமிழங்கிற பெருமை வரும். என்ன வரும்? ஏத்துக்கலையா? இன்னைக்கு வரைக்கும் கீழடியை ஏத்துக்கலையா? உலகம் ஏத்துக்கிச்சு கீழடிய, இந்திய அரசு ஏத்துக்க மாட்டேங்கிறான். நீ யாரா என்ன ஏத்துக்கிறதுக்கு? நான் அறிவிக்கிறேன், யாரு அந்த அறிவிப்பு வந்திருக்கணுமா வேணாவா? அந்த தன்மான உணர்ச்சி இழந்து போனோம்னா எதையுமே நிறுவ முடியாது. அதனால தமிழ்நாடு தன்னுரிமையா தனி நாடா அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல் ஒரு மான உணர்ச்சி, தமிழன்கிற மான உணர்ச்சி, தமிழ் தேசம்ங்கிற அடையாள உணர்ச்சி, நான் தமிழன் என்கிற பதிவு உணர்ச்சி, அந்த மூன்று காரணமும் தான் நாம் இன்றைக்கு முன்னெடுத்து வேலை செய்யணும். அதற்கு இந்த தமிழ் தேசம்ங்கிற அரசியலை பேசு பொருளா மாற்றணும். அந்த அரசியலை பற்றியான ஆய்வு வேணும். நான் தமிழ் தேசம் தான், என் தேசம் தமிழ் தேசம், நான் தமிழன், என் மொழி தமிழ், இந்த மூன்று தான் என்னுடைய அடையாளம். இந்த அடையாளத்தை மாற்றக்கூடிய சமஸ்கிருதம் என்னுடைய வாழ்க்கைக்கோ என்னுடைய நிலத்துக்கோ தேவையில்லை, அது தெரியும். இந்த பண்பாட்டை உயர்த்தாத வேத புராண குப்பைகளை கொளுத்தி எறிவோம், தூக்கி எறிங்க.
அப்படி ஆன அடையாளமும் செயல்பாடும் வந்ததுன்னா இந்த தமிழ் தேசம் மான உணர்ச்சியோடு மீட்கப்படும். அதிலிருந்து தன்னுரிமை பிறக்கும், அதிலிருந்து தனியார் பிறக்கும். அது அப்புறம். அதனால இந்த மான உணர்ச்சி தான் முதல் மான உணர்ச்சி. அதுக்கு இந்த அறிவு கருவூலங்கள் நமக்கு தேவை. அதற்கு பெரியார் பெரும் பணியை ஆற்றியிருக்கிறார். பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் பெரும் அடையாளங்களை அடித்தளங்களை போட்டு போயிருக்கிறார். ஆணைமுத்தையா பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். இவையெல்லாம் நம்முடைய அரசியலுக்கும் நம்மை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கும் அடிப்படையானவை என்று கூறி விடைபெறுகிறேன்.